இவர்களுடைய ஆதிக்கம் பிரமாதமாக காணப்படும். மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆள்கிறார்னு சொல்கிறாருங்க இல்லையா சார். நான் மகத்தில் தான் சார் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு கால் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால், அந்த கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய சங்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தன்னம்பிக்கை தோல்விகளை பார்த்து துவளாமல், எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் எழுந்து நின்று ஜெயிப்பது, அனைவரையும் கவரக்கூடியது, மிகுந்த தன்னம்பிக்கை, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த உயர்நிலையை அடைவது கஷ்டம் என்று மற்றவர்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்காக இறங்கி போய் செய்வது, பிறகு இவர்களுக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது மற்றவர்களிடம் இறங்கி போய் உதவி கேட்காதது. இதுதான் இந்த சிம்ம ராசியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஈகை குணம். ஏன்னா ராஜா இல்லையா, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர். யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவன் இவங்களுடைய சத்ருக்களாக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஈகை எடுத்து கொடுக்கக்கூடிய பக்குவம், எடுத்து திரும்ப கிடைக்குமா வராதா அப்படியெல்லாம் யோசிக்காமல் எடுத்து கொடுப்பது, பிறகு உட்கார்ந்து யோசிப்பது, அதற்காக சில நேரங்களில் துயரப்படுவது, இதெல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. ரொம்பவும் எளிதாக இவர்கள் கவரப்படுவார்கள். ஏன் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாக, ஸ்பீடாக, டைனமிக்காக, ஓரளவுக்கு சார்மிங்காக இருக்கக்கூடிய நபர்கள், பிரகாசமாக இருக்கக்கூடிய நபர்கள்னால் அப்போ பொதுவாக அவர்களை யாருக்குத்தான் பிடிக்காது? ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த சூரியன் இவர்களுக்கு ஒரு வலுவை கொடுத்து கொண்டே இருக்கும். வெரி இண்டிபெண்ட், கிரியேட்டிவ், எந்த ஒரு இடத்திலும் தனித்து தெரியப்படக்கூடிய நபர், புத்திசாலித்தனம் பிரமாதமாக செயல்படுத்துவார். பவர் அட் இட்ஸ் பீக், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்பிக்கைக்குரிய நபர்கள், எல்லாருக்கும் செய்து பிறகு தனக்கென்று வரும் பொழுது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள்லாம் பொதுவாகவே நாம் நிறைய பார்க்க முடியும்.